அனைவருக்கும் வணக்கம். நான் வினோத்குமார் சுப்பிரமணியம். உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஒருவர் இரத்த தானம் செய்தால் மூவரை காப்பாற்ற முடியும். இருந்தாலும் இந்த இரத்த தானம் செய்வதில் நமக்கு ஏதோ ஒரு தயக்கம் இருக்கின்றது, பல கேள்விகள் இருக்கின்றது. இந்த கேள்விகளை நிவர்த்தி செய்வதற்கு தேசிய இரத்த வங்கியின் நன்கொடையாளர் கொள்முதல் பிரிவு தலைவர் டாக்டர் தேன்மொழி தர்மலிங்கம் நம்முடன் இணைந்திருக்கின்றார். அவரிடம் பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வினோத். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வினோத். நீங்கள் டாக்டர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த இரத்த தானம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கின்றது. நிறைய கேள்விகள் இருக்கின்றது மக்களுக்கு. அதாவது இந்த ஊசியை பற்றி இருக்கு, இரத்த தானம் செய்தால் உடல் பருமன் ஆகிருமா அப்படின்னு பல கேள்விகள் வச்சுருக்காங்க. உண்மையிலே இரத்த தானம் செய்வதற்கு இந்த மாதிரியான கேள்விகளுக்கு நீங்கள் என்ன பதில் தரீங்க? இப்போ நான் ஒரு 2 கொஸ்டின் ஒரு உதாரணம் கொடுக்குறேன். உண்மையிலேயே இரத்த தானம் செஞ்சால் உடல் பருமன் ஆயிருமா, குண்டாயிருவாங்களா? கண்டிப்பாக கிடையாது. இல்லை, இந்த இரத்த தானம் செய்யும்போது இந்த ஊசியை இப்போ ஷேர் பண்ணிக்கிறாங்களா, அதே ஊசி அதுவும் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கு உங்களுடைய பதில் என்ன? சரி, எப்பொழுதுமே என்ன கேட்பாங்கன்னா, நான் ரத்த தானம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும், அதனால் எனக்கு பசிக்கும், அதனால் நான் நிறையா சாப்பிடுவேன், உடல் பருமனம் ஆகிடும் அப்படின்னு. அதெல்லாம் உண்மையே கிடையாது. ரத்த தானம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அப்புறமும் நாங்கள் எப்போதும் என்ன சொல்லுவோம்னா, நல்லா தண்ணி குடிக்கணும். ப்ளெயின் வாட்டர், சுடு தண்ணி குடிக்கணும். இல்லாட்டி நீங்கள் எந்த ட்ரிங்க்ஸ் வேணாலும், ஃப்ரூட் ஜூஸ் வேணாலும் எடுக்கலாம். பட் நாங்கள் என்கரேஜ் பண்ணுறது சாதாரண தண்ணி. நிறைய தண்ணி குடித்தோம்னா, ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்புலேருந்து ரத்த தானம் பண்ணும் போது ஒன்று 350 மீல்ஸ் இல்லாட்டி 450 மீல்ஸ் நம்ம தானம் பண்ணுவோம். அப்போ உடம்புலேருந்து ஒரு பங்கு வெளியாகுது. இதை நமக்கு எப்படி நம்ம உடம்புக்கு சொல்கிறது? இப்போ நம்ம ஃபிசியாலஜி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இப்போ திடீர்னு அவ்வளோ ரத்தத்தை கொடுக்கும் போது நம்ம ஃபிசியாலஜிக்கு நம்ம மூளைக்கு சிக்னல் போய் சேரணும். அது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அப்போ அந்த கொஞ்சம் நேரம் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? ரீப்ளேஸ் பண்ணணும். இப்போ தண்ணி நம்ம குடித்தோம்னா அந்த வால்யூம் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த எண்ணம் வராது. இப்போ திடீர்னு அவ்வளோ வால்யூம் போணுச்சுன்னா நம்ம உடம்பு ஃபர்ஸ்ட் ட்ரிகர் பண்ணும், அலர்ட் பண்ணும். அந்த ஃபிசியாலஜி ப்ரொடெக்ஷன் மெக்கானிசம்க்கு ட்ரிகர் பண்ணும். அப்போ அது குழப்பத்தில் எல்லா சிஸ்டமையும் அலர்ட் பண்ணி விட்டுரும். அதனால் நமக்கு பசிக்கிற மாதிரி இருக்கும், உடம்பு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த குழப்பங்கள்லாம் நிறைய வரும். சரி, இப்போ நீங்கள் இந்த விளக்கம் கொடுக்கும்போது, நீங்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு அடுத்த ஒரு கேள்வி வருது. எந்தெந்த வயசில் உள்ளவங்க, எந்த வயசுலேருந்து ஆரம்பித்து இந்த வயசுக்கு உள்ளவங்க நம்ம ரத்த தானம் கொடுக்கலாம் அப்படின்ற அந்த மாதிரி வயது வரம்பு இருக்கா? மலேசியாவில் இப்போ முதல் தடவை ரத்த தானம் பண்ணுறதா இருந்தால் 17 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் முயற்சி பண்ணலாம். 17 வயசுலேருந்து 18 வயசு ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க அட்லீஸ்ட் ஒரு பேரண்ட்டோ இல்லை அக்காவோ யாராவது அவங்க ஒரு மேஜராக இருக்கணும். அவங்க ஒரு கான்சென்ட் ஃபார்ம் சைன் பண்ணணும். அவங்க ரத்த தானம் பண்ணலாம். இப்போ 60 வயசு முன்னாடி இருக்கிறவங்க வரைக்கும் ரத்த தானம் பண்ணுறதுக்கு முதல்ல வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ 60 வயசுக்கு மேலே உள்ளவங்கன்னா நாங்கள் ரெகுலர் டோனர் சொல்லுவோம். அதாவது நீங்கள் 60 வயசுக்கு முன்னாடியே ரத்த தானம் பண்ண ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வருஷத்தில் ஒரு தடவையோ இல்லை 2 தடவையோ இல்லை முக்கால் வரிசை 3 தடவை கொடுப்பாங்க. இது ஹோல் பிளட் டொனேஷன். ஏஃபரசிஸ் 2 வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி 4 வாரத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். அதாவது வித்தியாசமான தானம் அது. ஸோ இந்த வயசு அப்படின்னு பார்த்தா 17 வயசுலேருந்து 70 வயசு வரைக்கும் நம்ம நாட்டில் ரத்த தானம் பண்ணலாம். ஆனால் 60லேருந்து 70 வயசு வரைக்கும் நீங்கள் ரெகுலர் டோனராக இருக்கணும். அதுக்கு முன்னாடி அவ்வளோதான். சரி டாக்டர், இப்போ இந்த நேர்காணல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க சில பேர் நினைப்பாங்க, அம்மா எனக்கு நான் ரத்த தானம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஆனால் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது, எனக்கு இனிப்பு நீர் இருக்குது, இல்லை ரத்த கொதிப்பு இருக்குது, நான் இந்த மாதிரி ரத்த தானம் கொடுக்கலாமா அப்படின்னு கேள்வி கேட்டால்? கண்டிப்பாக கொடுக்கலாம். இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, ஏன்னா எங்களோட டோனர் க்ரைட்டீரியா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. யார் ரத்த தானம் பண்ணலாம், யார் ரத்த தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நிறைய மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட்றவங்க நாங்கள் சொல்லுவோம், இல்லை தயவு செஞ்சு ரத்த தானம் பண்ணாதீங்க அப்படின்னு. ஏன்னா என்னென்ன மருந்து சாப்பிட்றாங்க அவங்களுக்கே தெரியாது. இப்போ நம்ம மக்கள்லாம் நல்ல புத்திசாலித்தனமாக இருக்காங்க. அதனால் அவங்க என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்றாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ முக்கால்வாசி மலேசியாவில் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது? இனிப்பு நீர், ரத்த கொதிப்பு, கொழுப்பு, கொலஸ்ட்ரால். இந்த 3 நம்மளை எப்பொழுதுமே தொடர்ந்து வருது. அப்போ நாங்கள் என்ன சொல்வோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த 3 வியாதிகளுக்கும் ஒவ்வொரு மாத்திரை சாப்பிட்றவங்க, ஒவ்வொரு விதமான மாத்திரை சாப்பிட்றவங்க 3 வேளை சாப்பிட்றதா இருந்தால் கூட பிரச்சனை கிடையாது. ஆனால் அது ஒரே விதமாக இருக்கணும். சாப்பிட்றவங்கன்னா எங்ககிட்ட வரும்போது அவங்க சொல்லணும், இந்த மாதிரி எனக்கு இந்த 3 பிரச்சனை இருக்குது, நான் இந்த மாதிரி மாத்திரைகள் சாப்பிட்றேன் அப்படின்னு. நாங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவோம். இந்த மாத்திரை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் ரத்த தானம் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, இல்லை நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் ரத்த தானம் பண்ணலாம். இப்போ ஹோல் பிளட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சிகப்பு ரத்த அணுக்கள் தானம் பண்ணுறவங்க
அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் சொல்லுவோம், சரி நீங்கள் இந்த மருந்தெல்லாம் சாப்பிட்றதுனால நீங்கள் வந்துட்டு 3 தடவை ரத்த தானம் பண்ணாமல் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை ரத்த தானம் பண்ணுங்கள், இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுங்கள், இப்படின்ற ஆலோசனைலாம் நாங்கள் நிறைய கொடுப்போம். இப்போ வந்துட்டு சிலவங்க இருக்காங்க, இனிப்பு நீருக்கு வந்து நாங்கள் இன்சுலின் குத்துறோமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், இல்லை இன்சுலின் குத்துறதுனா முடியாது, ஏன்னா எங்களுக்கு வந்துட்டு எங்களோட கைட்லைன்ஸில் வந்துட்டு அப்ரேஷன் இல்லை எனி இன்வேஷன் ஆஃப் ஸ்கின் அப்படின்னா ஊசி, இன்சுலின் கூட ஒரு ஊசி தான், அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு ஊசி மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் கூட, ஏன்னா அது வந்துட்டு நம்ம செதையில் குத்தும் போது வந்துட்டு அது ஒரு பாத்வே ஃபார் இன்ஃபெக்ஷன்னு சொல்லுவாங்க. இன்ஃபெக்ஷன் ஆகவும் கிடையாது, பட் அந்த ஆப்ரேஷன் இருக்கிறனால இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நாங்கள் வந்துட்டு முடியாது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரி ஊசி ஏதாவது குத்துறவங்களா இருந்தால் நீங்கள் வந்துட்டு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்துட்டு, இப்போ வேக்சினேஷன் இப்படிலாம் எடுக்கிறாங்க இல்லையா, டேட்டூ முதற்கொண்டு, இப்போ வேக்சினேஷன் எடுக்கிறவங்களுக்கு 2 வாரம், இப்போ டேட்டூ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு 6 மாதம் அப்படின்னு, இப்போ வந்துட்டு அடுத்த வருஷத்துலேருந்து இல்லை இந்த வருஷ கடைசிலேருந்து வந்துட்டு அதையும் நாங்கள் மாற்றுறோம். 6 மாதம் கிடையாது, டேட்டூ குத்துறவங்களுக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்துட்டு ரத்த தானம் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா மருத்துவம் வந்துட்டு இப்போ வர வர வந்து டெக்னாலஜினால ரொம்ப வந்துட்டு வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த ஓடிக்கிட்டு இருக்க காலகட்டத்தில் நாங்களும் எங்களுக்கு வந்துட்டு எது எது வந்துட்டு ரத்த தானம் பண்ணுறதுக்கு வந்துட்டு தகுமா இருக்குமோ அந்த மாதிரி மாற்றிக்கிட்டே இருக்கோம். அதாவது அந்த டெக்னாலஜியை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம உங்களுடைய செயல்முறையை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வரீங்க. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி, நாங்கள் ஒரு சேவையை பண்ணும்போது இந்த பயமும் இருந்தது. அதாவது இப்போ மாசமாக இருக்கிறவங்க இல்லை அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி ரத்த தானம் செய்தால் அவங்க உடலுக்கு பாதகம் ஏற்படும் அப்படின்னு ஒரு பயம் வச்சுருக்காங்க. இது உண்மையிலேயே உண்மையாது? மாசமாக இருக்கிறவங்க வந்துட்டு நாங்கள் ஏன் ரத்த தானம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறோன்னா, ஒருத்தவங்க வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்கன்னா அந்த 9 மாதத்துக்கு வந்துட்டு அந்த குழந்தையும் வந்துட்டு தாய்க்கு என்ன வந்துட்டு கிடைக்கிதோ அதை தான் வந்துட்டு எதிர்பார்த்து குழந்தை வளருது. இப்போ ஏன் அந்த நேரத்தில் வந்து நம்ம ரத்த தானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறோம்னா, அவங்க வந்து 2 உயிருக்காக வந்துட்டு அந்த ரத்தத்தை வந்துட்டு வச்சுருக்கணும். ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு தாய்க்கு எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி அந்த குழந்தைக்கும் தேவை, அதோட வளர்ச்சிக்கு. அதனால கர்ப்பமாக இருக்கும் போது தயவு செஞ்சு தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாய்ப்பால் கொடுக்குற வரைக்கும், அது 1 வயசாக இருக்கலாம், இல்லை 8 மாதமாக இருக்கலாம், எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கலாம், தாய்ப்பால் கொடுக்குறவங்க தயவு செஞ்சு அதை தவிர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன்னு சொன்னால், தாய்ப்பால் கொடுக்குறவங்களுக்கு வந்துட்டு ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அவங்க 2 உயிருக்கு காப்பாற்றுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்துட்டு 12.5 ஹீமோக்ளோபின் கட் ஆஃப், ஆண்களுக்கு வந்து 13.5ன்னு சொல்கிறோம். இது வந்துட்டு நமக்கு மட்டும் இல்லாமல் இன்னொருத்தருக்கும் காப்பாற்றுறதுக்காக தேவைப்படும். ஆனால் இப்போ கர்ப்பமாக இருக்கிற காலத்தில் வந்து அதை விட கூட தேவைப்படுறதுக்கு இருக்குது. அதனால அதை தவிர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கர்ப்பமாக இல்லாதவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒருத்தவங்க ரத்த தானம் பண்ணுறாங்களோ அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு நம்மளோட ரெட் செல்ஸ் வந்துட்டு போன் மேரோலேருந்து தான் வந்துட்டு உற்பத்தி ஆகுது. இப்போ நம்ம செல்ஸை வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு ரீஜெனுவேட் பண்ணுறோமோ அவ்வளோ தூரத்துக்கும் நம்ம ஆர்கன்ஸ்க்கும் அது நல்லது. ஏன்னா ஹீமோக்ளோபினோட வேலையே வந்துட்டு ஒவ்வொரு உறுப்புக்கும் வந்துட்டு 100% ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி எடுத்துகிட்டு போகிறது. இப்போ நம்மளோட ஆர்கன்ஸ்க்கு வந்து 100% ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்லி நம்மளோட ஹெல்த்தும் வந்துட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால் இது 2 விதமான விஷயம் நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டியது. சரி, இப்போ வந்து நம்ம பொதுவாக பேசிக்கிட்டு இருக்கோம் ரத்த தானம். நாம் ஒரு ஆள் வராங்க, ரத்த தானம் கொடுக்க வராங்க, நீங்கள் அதுக்கான ஒரு ப்ராசஸை நீங்கள் வந்து மேற்கொண்டு அவங்கள்ட்ட இந்த ரத்த தானம் எடுக்கிறீங்க. ஆனால் இதுக்குன்னு அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கலாக நீங்கள் ஒரு செய்ய வேண்டிய விஷயம் இருக்குது, அதை கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது ஒரு ஆள்கிட்டேருந்து நீங்கள் ரத்த தானம் எடுத்த பிறகு அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும்? ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு ரத்த தானம் பண்ண கையோட வந்துட்டு எப்பொழுதும் எங்கே பார்ப்பாங்கன்னு சொன்னால் எல்லாம் வந்து சிகப்பு ரத்த அணுக்கள் கொடுக்குறது தான் பார்ப்பாங்க. நம்ம அந்த ஹோல் பிளட்னு சொல்லுவோம் அந்த டொனேஷனு. அதில் வந்து 350 இருக்குது, 450 இருக்குது நம்ம சொன்ன மாதிரி. அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ 450 அப்படின்னு சொன்னோம்னா நாங்கள் வந்து அதில் பிளேட்லெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம், பிளாஸ்மா ப்ரொடியூஸ் பண்ணுவோம், ரெட் செல்ஸ்னு ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ஒருத்தர் ரத்த தானம் பண்ணாங்கன்னா அந்த ஒரு பை வந்துட்டு இன்னொருத்தருக்கு தான் போய் சேரும், ஒருத்தருக்கு. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், யாருக்கு என்ன தேவை, சிகப்பு ரத்த அணுக்கள் தேவையா சிகப்பு ரத்த அணுக்கள் கொடுப்போம், பிளேட்லெட்ஸ் தேவையா பிளேட்லெட் கொடுப்போம், பிளாஸ்மா தேவையா பிளாஸ்மா கொடுப்போம். அதனால அந்த மாதிரி கொண்டாந்தனால ஒரு தடவை நீங்கள் ரத்த தானம் பண்ணிங்கன்னா 3 உயிரை காப்பாற்றுறதுக்கு சமம். நான் இன்னொன்று வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் என்னென்ன தேவை இருக்கோ. ஏன்னா நம்ம நாட்டிலையும் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இப்போ தலசீமியா பேஷண்ட் இருக்காங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி வந்துட்டு ரத்தம் கொடுக்குறதுல வந்துட்டு பிரயோஜனப்படாது. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுப்போம் அந்த மாதிரி.
இப்போ உள்ள காலகட்டத்தில் இப்போ இன்னொரு பொதுவான கருத்து கூட இருக்குது. நம்ம நாட்டில் எல்லாமே சரியாக நடந்துக்கிட்டு இருக்க, எல்லாருக்குமே அதாவது ஒரு ஒரு பெரிய ஆபத்து எதுவும் ஏற்படலை, ஒரு டிசாஸ்டர், ஒரு இயற்கை பேரிடர் வரல. இருந்தாலும் இந்த இந்த ரத்த தானத்தை வந்து நீங்கள் வந்து ரத்தம் கொடுக்கணும் ரத்தம் கொடுக்கணும் அப்படின்னு வந்து பொதுவான ஒரு 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 விளம்பரம் படுத்துகிறாங்க, ஒரு பிரச்சாரம் பண்ணுறாங்க. இதோட அவசியம் என்ன? ஏன் இந்த தேவை வந்து தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே வருது? ஒருத்தவங்க ரத்தம் எடுத்துட்டா அந்த வங்கியில் நீங்கள் சேமித்து வச்சிடுறீங்க, அது அதோட முடிஞ்சிடாதா? ஏன் அது வந்து நீங்கள் தொடர்ந்து மக்கள் வாங்க ரத்தம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப நியாயமான கேள்வி. ஆனா நம்ம வந்துட்டு ரத்தத்துக்கு வந்துட்டு மாற்று பொருளே கிடையாது. சரிங்களா? எல்லா உயிரினத்துக்கும் எப்படி வந்துட்டு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கோ அதே மாதிரி தான் ரத்தத்துக்கும். ரத்தம் வந்துட்டு 35 நாள்லேருந்து 42 நாள் வரைக்கும் தான் வந்துட்டு அதோட யூசேஜே இருக்கு. ஆனா எங்களுக்கு வந்துட்டு அந்த 35 நாள் கூட சில சமயத்துல தாண்டாது. அதே நேரத்துல வந்து நம்ம ஊர்ல மலேசியால வந்துட்டு எவ்வளோ பேர் ரத்த தானம் பண்றாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இப்போ WHO வந்துட்டு என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாட்டோட பாப்புலேஷனில் 5% வந்துட்டு நீங்கள் ரத்த தானம் பண்ணுறவங்களா இருக்கணும். நம்ம நாட்டில் வந்து இப்போ தான் 2.3க்கு வந்திருக்கோம். அதனால தான் வந்துட்டு எப்பொழுதுமே தயவு செஞ்சு வந்து ரத்த தானம் பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன்னா எல்லா தேசிய ரத்த வங்கியில் மட்டும் இல்லாமல் எல்லா மற்ற ரத்த வங்கியிலையும் வந்துட்டு எங்களுக்கு ஒரு சேஃப் லெவல் அப்படின்றது வச்சுருப்போம். அந்த சேஃப் லெவல் எதை கொண்டு நாங்கள் கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்துட்டு எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ரத்த சப்ளை பண்ணுறோன்னு இருக்குது. இப்போ வந்துட்டு HKL வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு ஒரு 3000 பெட்டு வச்சுருக்காங்க. 3000 பெட்டுன்னு சொன்னால் நமக்கு வந்துட்டு 3000 பேஷண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். 3000 பேஷண்ட்ஸ்க்கு ஆளுக்கு ஒரு பை தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு நாளைக்கு HKLக்கு மட்டும் 3000 பைக்கள் தேவைப்படுது. ஆனால் நம்ம மலேசியாவில் வந்துட்டு த்ரூ அவுட் த கண்ட்ரி ஒரு நாளைக்கு வந்துட்டு 2200 பையிலேருந்து 2400 பை மட்டும் தேவைப்படுது. இது சாதாரணமாக டெய்லி தேவைப்படுது. ஏன்னா நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபியூஷன் டிபெண்டன்ட் பேஷண்ட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கோம். தலசீமியா பேஷண்ட்ஸ் இருக்காங்க, நான் முதல்ல சொன்ன மாதிரி கேன்சர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, மற்ற ப்ரொசீஜர்ஸ் போகிற பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ப்ரொசீஜருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். இப்போ ஹார்ட் சர்ஜரி போகிறவங்க வந்துட்டு எக்ஸாம்பிள் ஒரு CABG போகிறாங்க அப்படின்னு வச்சுப்போம். மினிமம் வந்துட்டு 4 யூனிட்ஸ் ஆஃப் பிளட் பேக் வேணும் சாதாரணமாக. இப்போ அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் வந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு அதுலேருந்து எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக க்யூர் பண்ணி வர வரைக்கும் அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ என்ன தேவைப்படுதோ நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் தேவையும் வந்துட்டு நாங்கள் பார்த்து அதுக்கப்புறமா தான் வந்துட்டு எவ்வளோ தேவைப்படுது என்ன பாவிக்கிறாங்க அப்படின்னு. இது வந்துட்டு பிளான்ட் கேல்குலேஷன். எங்களோட சேஃப் லெவல் வந்துட்டு இந்த பிளான் கேல்குலேஷனில் வச்சுருப்போம். இப்போ இந்த ஸ்கூல் ஹாலிடேஸ் வருது, இல்லை ஏதாவது ஒரு விபத்து வருது, இல்லை கர்ப்பமான தாய்மார்களுக்கு வந்துட்டு ரத்தம் போகுது அப்படின்னு சொன்னால், ஏன்னா நாங்கள் PPH அப்படின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்துட்டு நம்ம கேல்குலேட் பண்ணவே முடியாது. ஏன்னா ஒரு நேரத்துக்கு வந்து சில விஷயங்களில் வந்துட்டு சில சிச்சுவேஷனில் வந்துட்டு 10-12 ரத்த பை கூடயும் தேவைப்படுறதுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் வந்துட்டு நம்ம அப்போ போயிட்டு நம்ம கலெக்ட் பண்ண முடியாது இல்லையா? ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரி ரத்தம் கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நாங்கள் ஒரு ப்ரோசஸ் வந்துட்டு போகும். அந்த ப்ரோசஸ் எப்படின்னு சொன்னால், நம்ம வந்துட்டு ஸ்க்ரீனிங் செய்வோம். இது வந்து பேசிக் வைரல் ஸ்க்ரீனிங். நம்ம நாட்டில் வந்துட்டு ஹெப்படைட்டிஸ் B, ஹெப்படைட்டிஸ் C, HIV, சிஃபிலிஸ்க்கு சேரும். நான் இதெல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ணினா தான் அந்த ரத்தத்தை வந்து நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஜென்ரல் பூல்லையே நாங்கள் வந்துட்டு விடுவோம். இல்லைன்னு சொன்னால் விட மாட்டோம். இது வந்து மினிமம் 24 hours எடுக்கும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு டபுள் ஸ்க்ரீனிங் செய்வோம். நெட் ஸ்க்ரீனிங் அந்த மாதிரிலாம் இருக்குது. நியூக்ளிக் ஆசிட் டெஸ்டிங், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜென்ரல் பூலுக்கு வந்து அனுப்ப முடியும். இதெல்லாம் வந்துட்டு தவிர்க்கிறதுக்கு இப்போ ஒரு ஆபத்து அவசரம் அப்படின்னு சொன்னால், எமர்ஜென்சின்னு சொன்னால் நம்ம வந்து இந்த 24 மணி நேரம் வெயிட் பண்ண முடியாது. எந்த ரத்தம் நம்ம கலெக்ட் பண்ணுறோமோ அது கொடுக்கறது வந்துட்டு பேஷண்ட்க்கு வந்து கண்டிப்பாக சேஃபாக இருக்கணும். அதனால தான் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு நமக்கு ரத்த ஸ்டாக் வந்துட்டு கையிருப்பு இருக்கிறது வந்துட்டு ரொம்ப நல்லது அப்படின்னு. அதுவும் குறிப்பாக நீங்கள் சொல்லும் பொழுது ஒருத்தவங்கள்ட்ட ரத்தம் தானம் கொடுக்க வராங்கன்னா அவங்கள வந்து உடனே வந்து அவங்கள்ட்ட நம்ம ரத்தம் எடுத்துட மாட்டோம். அதுக்கான ஒரு ஒரு பரிசோதனைலாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த எந்தெந்த மாதிரியான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுது? அந்த பரிசோதனை மேற்கொண்ட பிறகு அந்த ரிசல்ட் வந்த பிறகு தான் உடனே நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இந்த ரத்தம் எடுப்பீங்களா? அதோட ப்ராசஸ் கொஞ்சம் எப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் ரத்த தானம் பண்ணோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்க வராங்க. அது வந்து மொபைலாக இருக்கட்டும் இல்லை சென்டர் கலெக்ஷனாக இருக்கட்டும் பிரச்சனை கிடையாது. அவங்க வரும்போது வந்துட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்போம். இது வந்து நீங்கள் எத்தனை தடவை ரத்த தானம் பண்ணாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி ஆகணும். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ண ஒவ்வொரு முறையும் நிறைய பேர் கேட்பாங்க, நாங்கள் தான் வந்துட்டு அடிக்கடி ரத்த தானம் பண்ணுறோமே, எதுக்கு மறுபடியும்னு. அதுலேயும் வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா ஒருத்தர் வந்துட்டு உட்காந்து அதே ஃபார்மை வந்து ஃபில்அப் பண்ணும் போது
ஃபில்அப் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு தெரியாது. இப்போ நான் ஒரு ரத்த தானம் பண்ணுற டோனராக இருந்தால் நான் வந்து ஃபில்அப் பண்ணும்போது என்னோட ஸ்டாஃப்ங்க அப்சர்வ் பண்ணுவாங்க. எங்கள் டீமில் வந்துட்டு எல்லாரும் அப்சர்வ் பண்ணுவாங்க. என்ன அப்சர்வ் பண்ணுவீங்க? டோனரோட பிஹேவியர் அப்சர்வ் பண்ணும். அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களா, அவங்க வந்து ஸ்டேபிளாக இருக்காங்களா, அவங்க வந்துட்டு சந்தோஷமாக தான் வந்து ரத்த தானம் பண்ணுறாங்களா. ஏன்னா நம்ம ஊரில் வந்துட்டு சந்தோஷமா வந்து ரத்த தானம் பண்ணுறது வந்துட்டு நம்ம நாட்டில் வந்துட்டு நம்ம 100% வாலண்டரி நான் ரினுமரேட்டட் பிளட் டொனேஷன் இருக்குது. அப்படின்னா அவங்களா வந்து மனசால ரத்த தானம் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம வந்து அவங்களுக்கு வேறு எதுவும் கொடுக்கறது கிடையாது. இது வந்து பேமெண்ட்லாம் கிடையாது. அப்போ அவங்க சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும். அது ஏன்னு சொன்னால் சைக்கலாஜிக்கலி வந்து அது டோனருக்கு வந்துட்டு கிவ்ஸ் யூ அ கம்ஃபர்ட் ஜோன்னு சொல்லுவாங்க. அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இப்போ ஒருத்தர் பயந்துக்கிட்டே வந்தாங்கன்னா ரத்த தானம் பண்ணும் போது வந்துட்டு இட்ஸ் அ வெரி சேஃப் ப்ரொசீஜர். ஆனால் அதே நேரத்தில் வந்துட்டு டோனர்ஸ் ரியாக்ஷன் அப்படி இருக்குன்னு சொல்லுவோம். சிலவங்களுக்கு வந்து ரொம்ப பயத்தோடய வந்தாங்கன்னா தலை சுற்றுற மாதிரியே இருக்கும். அவங்களுக்கு உண்மையிலேயே தலை சுற்றுதா இல்லை அந்த பயத்தினால அவங்களுக்கு வந்துட்டு அது ஏற்படுதா அப்படிங்கிறதையும் நாங்கள் பார்ப்போம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணும்போது அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு பேசிக் ஸ்க்ரீனிங் செய்வோம். பேசிக் ஸ்க்ரீனிங் வந்துட்டு ஹீமோக்ளோபின் டெஸ்ட் செய்வோம். ஹீமோக்ளோபின் தே ஹேவ் டு மேக் ஷூர் தட் தே கோ த்ரூ தட். அதுக்கப்புறம் வந்துட்டு பிளட் குரூப்பிங் டெஸ்ட் செய்வோம். இந்த பிளட் குரூப்பிங் வந்து நாங்கள் ஃபார்வர்ட் குரூப்பிங் மட்டும்தான் செய்வோம். அப்போ நமக்கு வந்து ஏபிஓ ஏபியா அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் தெரியும். இந்த ரீசர்ச் குரூப்பிங் வந்துட்டு நாங்கள் அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு வந்துட்டு எங்கள் சென்டரில் வந்துட்டு லேபில் தான் அதை ப்ரொசஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுக்கு டைம் எடுக்கும். அது முடித்ததுக்கப்புறம் கவுன்சிலர்கிட்ட வந்துட்டு மறுபடியும் அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க செக் பண்ணுவாங்க. கவுன்சிலர்கிட்ட பேசும்போது வந்து நாங்கள் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுவோம். ஏன் பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறாங்கன்னா இப்போ ரொம்ப ஹையாக பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இருதயத்துக்கு பாதிப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரத்தம் எடுக்கும்போது சரி. அதனால நம்ம வந்துட்டு பிளட் ப்ரெஷர் ஹையாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஸ்ட் பண்ணுங்கள், இல்லாட்டி இன்றைக்கி நீங்கள் ரத்த தானம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் ஏன் அவங்க ப்ரெஷர் ஹையாக இருக்குன்னு சொல்லிட்டு அதையும் நாங்கள் கேள்வியெல்லாம் கேட்போம். சிலருக்கு வந்து கோவம்லாம் வரும், ஏசெல்லாம் வாங்குவோம். ஏன் நீங்கள் துருவி நிறைய நானே வந்து ஒரு ரத்தம் கொடுக்க வரேன், நீங்கள் இத்தனை கேள்வி கேட்குறீங்க. ஆனால் நாங்கள் அதுதான் நம்மளோட கடமை. ஏன்னா எப்படி பேஷண்ட்க்கு வந்துட்டு ரத்தம் வந்துட்டு சேஃபாக இருக்கணுமோ அதே மாதிரி ரத்த தானம் பண்ணுறவங்களும் வந்துட்டு அவங்களோட உடல் ஆரோக்கியத்தையும் பார்க்க வேண்டியது எங்கள் கடமை தானே. ஸோ ப்ரெஷர் ஹையாக இருந்துச்சுன்னா ஏன் உங்கள் ப்ரெஷர் ஹையாக இருக்குது சிலவங்க சொல்லுவாங்க, நீங்கள் வந்துட்டு இவ்வளோ தூரத்தில் வச்சுருக்கீங்க, நான் காடி ஓட்டிட்டு ஜலன் துன் ரசாக்கில் வரதுக்கே எனக்கு வந்துட்டு ப்ரெஷர் ஏறிது அப்படின்னு. சரி ஒரு 1/2 மணி நேரம் உட்காருங்க, அதுக்கப்புறம் தண்ணி கொடுப்போம், மறுபடியும் ரிப்பீட் பண்ணுவோம். அப்படி ரிப்பீட் பண்ணுறப்ப வந்துட்டு அவங்க ப்ரெஷர் ஓகேயா இருந்துச்சுன்னா தென் தே கேன் ப்ரொசீட். இதெல்லாம் வந்துட்டு இஸ் அ மானிட்டரிங் சிஸ்டம், அன்ஸ்போக்கன் மானிட்டரிங் சிஸ்டம்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு அவங்களுக்கு புரியாது. ஏன் செய்கிறாங்கன்னா நாங்கள் தான் எப்பொழுதுமே வரமே நல்லா தானே இருக்கேன்னா நமக்கு நல்லா இருக்கும் நம்ம அப்படின்னு தோணும். இப்போ லோ பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு வச்சுப்போம், இல்லை அவங்களோட ப்ரெஷர் வந்து லோவாக இருக்குது. அப்போ நாங்கள் கேட்போம், இதுதான் உங்களோட நார்மல் ப்ரெஷரா? ஏன்னா நாங்கள் வந்து புக்கிலலாம் எழுதுவோம், அதே நேரத்தில் எங்கள் ஃபார்ம்ஸ்லையும் எழுதுவோம். ஸோ அவங்க வந்துட்டு ஆமாம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் சிஸ்டமும் வச்சுருக்கோம், சிஸ்டம்லேயும் இருக்கும். ஸோ நாங்கள் செக் பண்ணுவோம் சிஸ்டம்லேயும், அதாவது ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுவோம். இப்போ நியூ டோனர்ஸ்னால் நமக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக பார்ப்போம், என்ன பண்ணுறாங்க, எப்படி போகிறாங்க, எப்படி நடக்கிறாங்க. எஸ்பெஷலி த யங்ஸ்டர்ஸ் இல்லையா, சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் ஒரு ஜூஸ் குடித்தேன் அப்படின்வாங்க. அது என்னத்துக்கு ஆகுறது அந்த உடம்பு? ஸோ நாங்கள் சொல்லுவோம், இல்லை முடியாது, நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது சாப்பிட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நம்ம மானிட்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு சரி நீங்கள் வந்து ரத்த தானம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளெபாட்டமி ப்ராசஸ், அந்த ஊசி குத்துற ப்ராசஸே வந்துட்டு அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்துட்டு நாங்கள் பேசிக்காக ஸ்க்ரீன் பண்ணுவோம். அப்படி ஸ்க்ரீன் பண்ணி எங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருக்கணும், அதாவது சரி பிரச்சனை வராது, இவங்க வந்து கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த ரத்த தானத்தை எடுப்போம். சரி, இப்போ இந்த ரத்த தானம் செய்கிறதுக்கு முன்பு இவ்வளோ ஒரு ப்ராசஸ், ஒரு லாங் ப்ராசஸ் சொன்னீங்க இல்லையா? அப்போ அந்த நேரத்தை வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க. அதாவது இந்த ரத்த தானம் கொடுக்க வந்தவங்களுக்கு ஏதோ ஒரு நோய் இருக்குது, டச்வுட் ஏதாவது ஒரு நோய் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? ஓகே, இப்போ சிம்பிளாக யூஸ்வலி வந்துட்டு இந்த ஹீமோக்ளோபின் லோன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த ஹீமோக்ளோபின் வந்துட்டு இப்போ லேடிஸ்க்கு வந்து 12.5 அப்படின்னு சொன்னேன். அப்படி அதை விட குறைவாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து சில கட் ஆஃப் இருக்குது. 12.5 அக்செப்டன்ஸ் லெவல்னு சொன்னால் 10 to 12 வந்துட்டு ஒரு விதமான டெஸ்டிங் இருக்குது. 10க்கு கீழேனா என்ன பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ நாங்கள் என்ன செய்வோம்னா இப்போ இந்த மிட் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா யாருக்குமே வந்துட்டு ஹீமோக்ளோபின் வந்து 11.5 வந்துட்டு இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் தெம் செல்ஃப். நான் வாழ்கிறதுக்கு வந்துட்டு 11.5 ஓகே, பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்னொருத்தருக்கு நான் ரத்த தானம் பண்ணேன்னா there is a different cut off. அப்படின்னா ஏன்னா நான் தானம் பண்ணுறேன் இல்லையா, அப்போ நானும் சஸ்டெயின் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி குறைவாக இருந்துச்சுன்னா நாங்கள் கேட்போம், என்ன சாப்பிட்றீங்க, என்ன செய்கிறீங்க, உங்களோட சாப்பாடு ஸ்கெட்யூல் எப்படி, ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு மயக்கம் வருமா, இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நாங்கள் கேட்போம். அப்படி அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொன்னாங்கன்னா தென் ஓகே நாங்கள் வந்துட்டு
ஹெமட்டனிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்போம். அயன் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்து நாங்கள் வந்துட்டு 2 வாரம் இல்லாட்டி 3 வாரம் சொல்லுவோம், நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பிடணும், இந்த மாத்திரையை இப்படி சாப்பிடணும், 3 வாரத்துக்கு அப்புறம் திருப்பி வாங்க, அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அப்போ டெஸ்ட் பண்ணி ஓகே ஆனிச்சுன்னா நமக்கு தெரியும். இப்போ டெஸ்ட் பண்ணி மறுபடியும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா தென் நாங்கள் வந்துட்டு ரத்தம் எடுப்போம். ரத்தம் எதுக்கு எடுக்கிறோன்னு சொன்னால், நாங்கள் வந்துட்டு ஃபுல் பிளட் பிக்சர் அப்படின்னு இருக்குது. அந்த ஃபுல் பிளட் பிக்சர் ஒருத்தரோட ரத்தத்தை வந்து படிப்போம். என்ன பிரச்சனை, ஏன் இவங்களுக்கு நம்ம மாத்திரை கொடுத்து கூட இதை சரிப்படுத்த முடியல அப்படின்னு. இப்போ எங்ககிட்ட வந்துட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டல் செட்டிங் இல்லை, அதனால் நாங்கள் வந்துட்டு பேசிக் ஸ்க்ரீனிங் செஞ்சுட்டு அந்த ஃபுல் பிளட் பிக்சரை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சொன்னோம், ஓகே நீங்கள் வந்துட்டு இதோட வந்துட்டு எங்ககிட்ட நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, நாங்கள் வந்து உங்களுக்கு ரெஃபரல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிஃபர் பண்ணுவோம் அடுத்த கட்டத்தோட இன்வெஸ்டிகேஷனுக்கு. ஸோ அடுத்த கட்ட இன்வெஸ்டிகேஷன் ஹாஸ்பிட்டலாக கூட இருக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கேகேவாக கூட இருக்கலாம். நாங்கள் வந்துட்டு அவங்களுக்கு டோனருக்கு எது வந்துட்டு வசதியாக இருக்கோ அந்த மாதிரி ரெஃபரல் கொடுப்போம், ஃபாலோ அப் பண்ண சொல்லுவோம். எந்த மாதிரியான ரத்த இப்போ பிளட் குரூப் இருக்கு இல்லையா, எந்த மாதிரியான ரத்த வகைகள் இருக்குது, எதுக்கு வந்து அதிகமான தேவை இருக்குது நம்ம நாட்டில்? எல்லாத்துக்குமே தேவை இருக்கு. ஏன்னா நாங்கள் வந்துட்டு இதுதான் பெஸ்ட்டு அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த நேரத்துக்கு வந்துட்டு எந்த பேஷண்ட் வராங்களோ அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை தான் நம்ம கொடுக்க முடியும். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்துட்டு ஏபி வந்துட்டு யூனிவர்சல் ரிசீவர், ஓ வந்துட்டு யூனிவர்சல் டோனர்னு சொல்லிடுவோம். ஸோ அவங்க இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு நாங்கள் என்ன சொல்லுவோம்னு சொன்னால், எனி பிளட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நமக்கு தெரிஞ்சு வந்துட்டு ஏபிஓ ஏபி, அப்புறம் RH நெகட்டிவ் RH பாசிட்டிவ் அப்படின்னு இருக்குது. ஆனால் WHO வந்துட்டு நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி இந்த ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சிகப்பு ரத்த அணுக்களில் வந்துட்டு ப்ரோட்டீன்ஸ், இந்த ஆன்டிஜன் வந்துட்டு ப்ரோட்டீன், சாதாரணமான ப்ரோட்டீன். ஆனால் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் வந்துட்டு 300 வகையான ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 300 வகையான ப்ரோட்டீன்ஸ் இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இதை தான் வந்துட்டு நாங்கள் ரேர் பிளட் குரூப்னு அப்படின்னு சொல்லுவோம். பாம்பே பிளட் குரூப் இப்படிலாம் நிறைய இருக்குது இப்போ நம்ம நாட்டில். அப்போ இந்த மாதிரி இருக்கிறப்ப வந்துட்டு நாங்கள் அதையும் வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கப்புறம் சொல்லுவோம், ஓகே நீங்கள் வந்துட்டு பாம்பே பிளட் டோனரு, அதனால நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இல்லை ரொம்ப ரேராக இருக்கிற பிளட் டோனர்ஸ் கூட இருக்காங்க நம்மக்கிட்ட. நம்ம நாட்டில் வந்து ஒரே ஒரு டோனர் தான் இருக்காங்க, அந்த மாதிரி கூட இருக்காங்க. PK1 அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா நான் அதை விளக்கி சொன்னேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு ஷோ போகணும். ஆமாம், அதுக்கு ஒரு ஷோ போகணும். சரி, பட் இந்த மாதிரிலாம் இருக்குது. சரி, இந்த ரத்த தான பிரச்சாரங்கள் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக இப்போ மேற்கொண்டு வரீங்க. நம்மளுடைய இந்திய சமுதாயத்தின் ஆதரவு எப்படி இருக்கின்றது? ரத்த தானம் வழங்குவதிலும் சரி, இந்த மாதிரியான பிரச்சாரங்களில் கலந்து கொள்வதிலும் சரி. சிலர் வந்துட்டு ரொம்ப நல்லாவே ஆதரவு கொடுக்குறாங்க. ஏன்னா எங்கள் கூட வந்து ரெகுலர் ஆர்கனைசர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்துட்டு தெரிஞ்சவங்க, இந்த ரத்தத்தை பற்றி தெரிஞ்சவங்க வந்துட்டு நல்லாவே ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் அப்படி இருந்தும் வந்துட்டு ரொம்ப குறைவான ஆட்கள் தான் வந்துட்டு நமக்கு ஆதரவு கிடைக்கிது. ஏன்னா நம்ம பாப்புலேஷனே கொஞ்சம் சின்ன பாப்புலேஷன் இல்லையா, இருக்க வேற சுருங்கிக்கிட்டே வர போகுது இல்லையா. அதனால் வந்துட்டு நம்ம தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இளைஞர்கள்லாம் யாருமே முன் வர மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கெஞ்சி கூப்பிட வேண்டியதாக இருக்குது. அதனால தான் எப்பொழுதுமே வந்துட்டு இளைஞர்கள்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படியும் கூப்பிட்றோம். நிறைய பேருக்கு வந்துட்டு ஏன் அந்த பயம் இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து அச்சப்படுறாங்க. அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். நாங்கெல்லாம் வந்துட்டு இதுக்காகவே படிச்சுட்டு வந்து உட்காந்துருக்கோம். வந்து தயவு செஞ்சு எங்கள்கிட்ட கேளுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து உதவி செய்வோம். கண்டிப்பாக. சரி, வழக்கமாக இந்த ரத்த தானம் செஞ்சுட்டு இப்போ நான் வந்து ஒரு தொடர்ச்சியாக ரத்த தானம் கொடுத்துட்டு வர்றவங்களுக்கு ஏதாவது அடிஷ்னல் பெர்க்ஸ், ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? இது நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலி 2023 வந்துட்டு நாங்கள் ஒரு பேப்பர் எடுத்தோம். அந்த பேப்பர் வந்துட்டு இப்போ இட் வாஸ் அப்ரூவ்ட். 2024 வந்துட்டு அப்ரூவ் பண்ணாங்க. நிறைய பெர்க்ஸ் அப்படின்னு சொன்னால் ஹாஸ்பிட்டல்ஸில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் இதில் ஒரே ஒரு கேட்ச் என்னென்னா, நீங்கள் வந்துட்டு ரத்த தானம் வந்துட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் பண்ணிங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு சர்ஜிக்கல் ப்ரொசஸோ இல்லாட்டி ஏதாவது மைனர் ப்ரொசீஜர்ஸோ இதெல்லாம் வந்துட்டு வேவ் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது வந்துட்டு அக்கார்டிங் டு தி இண்டிவிஜுவல் ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ சில ஹாஸ்பிட்டல்ஸில் வந்துட்டு டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. டோட்டல் நீ ரீப்ளேஸ்மெண்ட் வந்துட்டு பண்ணும்போது நாங்கள் என்ன சொல்லியிருக்கோன்னா, அந்த சர்ஜரிக்கு வந்துட்டு உங்களுக்கு வேவ் ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நீங்கள் எத்தனை தடவை ரத்த தானம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்ப்பாங்க. ஆனால் அந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற எக்யூப்மெண்ட்க்கு வந்துட்டு நம்ம வேவ் ஆஃப் பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸில் வந்துட்டு உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதுக்கு வந்துட்டு அலோகேஷன் இருக்கணும். அப்படின்னா அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் வார்ட் வந்துட்டு அந்த டைமில் ஃப்ரீயாக இருக்கணும். இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, ஏன் இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து இப்படி கிடைக்கிது, இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கிடைக்க மாட்டேங்குது. வேறு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு ரூரல் ஏரியாவுக்கு போகிறோம்னு வச்சுக்குவோம்.
அப்போ போகும்போது வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லே சின்ன ஹாஸ்பிட்டல் ஒரு 20 பெட்டு தான். அதில் வந்துட்டு நான் எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் இருந்தால் கொடுப்போம், இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கேட்டிருப்போம். நிறைய டோனர்ஸ் வந்துட்டு ஏன்னா நம்ம டோனர்ஸ் வந்துட்டு இப்போ இந்த கோல்டன் ஏஜ் அப்படிங்கிறதுல போகிறாங்க இந்த ஏஜிங் ப்ரோசஸில். ஸோ சம் ஆஃப் அவர் டோனர்ஸ் ஹவ் கம் பேக் டு அஸ். அவங்க கேட்பாங்க, எனக்கு வந்துட்டு இந்த ப்ரொசீஜர் வந்துட்டு நான் செய்யணும், நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களான்னு. அது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பிகாஸ் வில் ஃபைண்ட் அவுட் ஓகே எந்த ஹாஸ்பிட்டல் போனால் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். சில சமயத்தில் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்துட்டு கொஞ்சம் தூரமாக இருந்ததுன்னா தென் வி வில் ஆல்சோ அட்வைஸ் தெம், உங்களுக்கு வந்து எது பெஸ்ட் அப்படின்னா the donors still have the options to do what they want. ஓகே மேம், இந்த ஜூன் 14ஆம் தேதி வந்து உலக இரத்த தானம் வழங்குபவர்களின் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இப்போ வந்து இந்த நேர்காணல் பார்த்துக்கிட்டு இருக்கவங்க ஒரு சமூக இயக்கமாக இருக்கலாம், என்ஜிஓஸாக இருக்கலாம், அவங்க வந்து அவங்களோட இடத்துல வந்து இந்த இரத்த தானம் செய்ய போகிறாங்க, அவங்களோட உதவி தேவைப்படுதுன்னா எப்படி உங்களுக்கு தொடர்பு கொள்வது? அவங்க வந்துட்டு எங்களோட வெப்பேஜ்க்கு போகலாம், pdn.pro.comல இருக்குது. அது வந்து நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்துட்டு கெட் இன்டு தி பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸஸ், பாக்யான் புலையன் டாரா அப்படின்னு இருக்குது. அதில் வந்து பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸஸோட இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அங்கே இருக்குது. அப்படி இல்லையா நீங்கள் வந்து பிடிஎன் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவோம். இப்போது ஒரு இடத்துல வந்து ஒரு ஆர்கனைசராக ஆகணும்னு சொன்னால் சில விஷயங்கள் நாங்களும் அவங்களுக்கு சொல்லுவோம். இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு ரத்த தானத்தை வந்துட்டு நம்ம இயக்குறதுன்னா என்னென்ன விஷயம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் டைம் டோனர்ஸ் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஆர்கனைசர்ஸ் கூட இருக்காங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு அதுக்கு ஒரு பேக்கேஜ் கிட் மாதிரி வச்சுருக்கோம், ஒரு ட்ரையல் கிட் மாதிரி. நீங்கள் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் இருக்கணும், நீங்கள் இதை புரிஞ்சிக்கணும், பேசிக் ரிக்வயர்மெண்ட் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம ஒரு பிளட் டொனேஷன் கேம்பெயின் வந்துட்டு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் குறைஞ்சது வந்து 50 பேராவது இருக்கணும். ஏன்னா நாங்கள் வந்துட்டு எங்களோட காஸ்ட் வந்துட்டு வேறு விஷயம், பட் நான் என்னோடய டீம் அனுப்புகிறேன். என்னோடய டீம் அனுப்பும் போது வந்துட்டு எனக்கு பேசிக்லி அட்லீஸ்ட் ஒரு மினிமம் பேக் வந்துட்டு ஒரு 50 பேக்ஸ் கிடச்சாதான் இட் இஸ் அ சக்ஸஸ்ஃபுல் கலெக்ஷன். இல்லைன்னு சொன்னால் அது வந்துட்டு இட்ஸ் கோயிங் டு பி அ ஃபெயில் ஒன். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் மேக்கிங் இட் அ ஃபெயில் ஒன் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் வந்து குரூப் டொனேஷனாக வாங்கலேன். ஏன்னா எங்களுக்கு 4 ஸ்டாட்டிக் சைட்ஸ் இருக்குது. பிடிஎன் ஜலன் துன்ராசாக்கில் இருக்குது, அதுக்கப்புறம் மிட் வேலியில் இருக்குது, அதுக்கப்புறம் ஐ புத்ரஜய மாலில் இருக்குது, 1 உத்தாமலையும் இருக்குது. ஸோ நாங்கள் வந்துட்டு அதையும் டைரக்ட் பண்ணுவோம். ஓகே உங்களுக்கு வந்துட்டு இத்தனை பேர் தான் இருக்காங்களா, நீங்கள் வந்துட்டு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், அங்கே போங்க ஒரு குரூப் டொனேஷனாக, வி வில் கேட்டர் ஃபார் யூ ஓவர் தேர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்லாம் நிறைய செய்வோம். கண்டிப்பாக. அதாவது இந்த நேர்காணல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி உதவிக்கு தேவைப்பட்டால் தேசிய ரத்த வங்கியை வந்து தொடர்பு கொள்ளலாம். மிக்க நன்றி டாக்டர். ரத்த தானம் குறித்து முக்கியமான விவரங்களை வந்து எங்களிடம் பகிர்ந்து கொண்டுவீங்க. ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த நேர்காணலில் சந்திக்கலாம். மிக்க நன்றி. நன்றி. ரசிகர்களே, ரத்த தானம் கொடுக்க பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக ரத்த தானம் கொடுத்தால் மற்றவர்களின் உயிரை நாம் காப்பாற்ற முடியும். அந்த ஒரு அன்பான செய்தியுடன் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியன், சந்திப்போம். மிக்க நன்றி.